வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு ப்ளஸ் கிராப் ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்து எடுக்கிறாங்க, என்னென்ன சம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, எக்ஸாம்பிளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் இதில் இருக்கிறது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் அப்படியே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அந்த சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம்னா என்ன, அதே மாதிரி சால்வ் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேல்ஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கவும், ஸ்டேட் த ப்ரூவ் த தேல்ஸ் தியரம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தரையின் மீது ஒரு புள்ளியிலிருந்து 30 சென்டிமீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் மேல் உள்ள ஒரு கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 45 டிகிரி மற்றும் 60 டிகிரி. கோபுரத்தோட உயரத்தை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் என்சிசியிலும் 30 பேர் என்எஸ்எஸ்சிலும் அந்த கொஸ்டின். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 8 60. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 5.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏபிக்கு வரையப்பட்டுள்ள குத்துக்கோட்டுடைய நீளம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியினை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக. அதே மாதிரி கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. y = x² - 4x + 3 வரைபடம் வரைந்து அதன் மூலம் x² - 3x + 9 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். ஸோ இந்த சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.